வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உளப்பூர்வமாக ஒரே நோக்கத்தோடு என்னால் முடியும் என்று துணிந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே நோக்கத்தோடு இருக்க வேண்டும். உள்ளத்து உணர்வு அத்தனையும் அந்த கொள்கை மீதுதான் இருக்க வேண்டும். ஒரு தியானம் செய்வது போல் அதையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். சாதாரண பாறையிலிருந்து எடுத்த கல் சொரசொரப்பாக இருக்கும். ஆனால் உள்ளத்தில் இருக்கின்ற வேகத்தால் அதை தேய்க்க தேய்க்க அது பளிங்கு போலாகி பளிங்கு கல்லாக மாற்றிவிடுகிறது. நாம் தேய்ப்பதற்கு முழு மனதுடன் அந்த வேலையை செய்ய வேண்டும். இப்படித்தான் கருட புராணத்தில் கசியப்ப முனிவருக்கு 2 மனைவிகள், ஒன்று விந்தை, இன்னொன்று கத்திரு தேவி. 2 பேரும் ஒரு நாள் மாலை கடற்கரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்திரன் தனது வெள்ளை நிற குதிரையில் அங்கே பவனி வந்து கொண்டிருந்தான். உச்சை வரிசை என்று சொல்லுகின்ற அந்த குதிரையில் வந்து கொண்ட அழகை பார்த்து விந்தை சொன்னாள், குதிரை எவ்வளவு அழகாக இருக்கிறது, அதன் உடம்பெல்லாம் ஒரே வெள்ளையாக இருக்கிறது, பார்க்க ரம்யமாக இருக்கிறது என்று விந்தை சொன்னாள். கத்திரி தேவி சொன்னால், இல்லை இல்லை, அந்த குதிரை வால் பகுதியில் ஒரு கருப்பு இருக்கிறது, எனவே அது தூய வெள்ளை இல்லை என்று சொன்னாள். சரி, திரும்பி வருகின்ற அந்த நேரத்தில் பார்த்தார்கள், அந்த வாலில் ஒரு கருப்பு நிறம் இருந்தது. விந்தைக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. எப்படி நிகழ்ந்தது? கத்திரி தேவி என்ன செய்தாள், தன் மகன் கார்கோடனை அழைத்து, எப்படியாவது உன் மாய சக்தியால் அந்த வாலில் ஒரு கருப்பை ஏற்பாடு செய்துவிடு என்று அந்த கார்கோடனை சொன்னாள். பாம்பு உருவத்தில் மாய வேலை தெரிந்து அவனும் அப்படி செய்து விட்டான். விந்தை தோற்றுவிட்டோம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று கத்திரு தேவி சொன்னாள். காலம் கடந்த பிறகு விந்தை கேட்டால், இதிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில், இந்திரலோகத்தில் இருக்கின்ற அமுதத்தை எடுத்து வந்தால் உனக்கு விடுதலை தருகிறேன், உன் மகன் கருடனுக்கும் விடுதலை தருகிறேன் என்று சொன்னாள். ஆக கருடனும் அந்த கார்கோடன் என்கின்ற பாம்பும் பகையானது இப்பொழுதும் தெரியும், பாம்புக்கும் கருடனுக்கும் ஆகாது. கருடன் தன் தாய் மீது வைத்திருந்த பற்றுதலினால் அங்கே மேலோகம் சென்றான். தேவர்களுடன் போராடி அந்த அமுத கலசத்தை எடுத்து வந்தான். வருகின்ற வழியில் ஸ்ரீமன் நாராயணன் அதை தடுத்து நிறுத்தினார். தேவர்களுக்கு உரிய அமுதத்தை நீ எப்படி எடுத்து செல்லலாம் என்று கேட்டு போராடினார்கள். அந்த கருடனும் நமது ஸ்ரீமன் நாராயணனும் போரிட்டது 21 நாட்கள். ஆனால் ஸ்ரீமன் நாராயணனால் வெற்றி பெற முடியவில்லை. அந்த விஷ்ணுவுக்கே தெரியும், கருடன் தன் தாயின் சக்தியோடு போரிடுகிறான், எனவே நாம் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி போரை நிறுத்தி விடுவோம் என்று சொல்லி நாராயணன் கருடனை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கருடன், நான் உங்களுக்கு வரம் தருகிறேன், என்ன வரம் வேண்டும் என்று நாராயணனை கேட்டார். காரணம், நாராயணனே என்னால் ஜெயிக்க முடிகிறது, வெற்றி பெற முடிகிறது என்ற ஒரு நிலையில் கேட்டார். நாராயணன் உண்டு கேட்டார், நீ வாழ்நாள் முழுவதும் எனக்கு வாகனமாக இருக்க வேண்டும், எனக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்று நாராயணன் சொன்னார். கருடனும் ஒத்துக்கொண்டார். அந்த அமுத கலசத்தை எடுத்து அங்கே கத்திரி தேவியிடம் கொடுத்து இருவரும் விடுதலையானார்கள். இதிலே இருந்து நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமன் நாராயணனே வெற்றி பெற முடிகிறது என்று சொன்னால் அதற்கு தாய் மீது இருந்த பற்று, தாயின் ஆசீர்வாதம். கருடனும் கார்கோடன் என்ற பாம்பும் பகையாகிறது என்று சொன்னாலும் கருடன் இன்றும் உயர்ந்து நாராயணனுக்கு அங்கே ஆசனமாக வாகனமாக இருந்து கொண்டிருக்கிறார். தாய் மீது பற்று வைத்தவர்கள் எப்பொழுதும் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு இந்த கருட புராணம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. எனவே வாழ்க்கையிலும் நாம் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை கடவுளாக மதித்து அவர்களை நினைவில் கொண்டு நாம் வாழ்க்கையை தொடர்ந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். எனவே வெற்றி என்பது ஒருமித்த கருத்து. அதற்கு மேல்
நாம் வணங்குகின்ற தாய் தந்தையரின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். எனவே நீங்களெல்லாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும், வெற்றி படிக்கட்டில் ஏறி உச்சத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.